உங்களோடு கூட கர்த்தருடைய வார்த்தையை பங்களிப்பதற்காக தேவன் தந்த வாய்ப்புக்காக தேவனுக்கு நன்றி செலுத்துகின்றேன். உங்களோடு கூட சேர்ந்து ஆண்டவரை ஆவியோடும் உண்மையோடும் ஆராதிப்பதற்காக ஆண்டவர் ஒரு வாய்ப்பை எனக்கு தந்தளினார். மிகவும் ஆசீர்வாதமாக ஆராதனை இருந்தது. உற்சாகத்தோடு கூட ஆக்டிவாக எல்லாரும் சேர்ந்து கர்த்தரை ஆராதிப்பது எவ்வளவு பெரிய காரியம். நம்மை மீட்டுக் கொண்டதான கடவுளை, அவர் செய்த நன்மைகளை நினைத்து அவரை ஆராதிப்பதற்கான இந்த பிரதான வாக்கியத்தை ஆண்டவரும் எனக்கு உங்களோடு கூட சேர்த்து தந்திருக்கிறார். அதற்காக தேவனுக்கு நன்றிகளை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிந்திருக்கிறபடி என்னுடைய பெயர் சிபி விஸ்வநாதன். அவர் சொன்னது போல SIBI சிபி விஸ்வநாதன். என் ஊர் மார்த்தாண்டம், கன்னியாகுமரி மாவட்டத்தில் மார்த்தாண்டம் என்கிறதான பகுதியில் மாத்தூர்கோணம் பிரதம சபை தான் என்னுடைய தாய் சபை. நேற்றைக்கு நான் சொன்னது போல நான் பிறந்து வளர்ந்ததெல்லாம், அதாவது என்னுடைய அப்பா ஒரு இந்து மதத்தில் அவர் இருந்தார். அந்த நாட்கள் தான் அவங்க மேரேஜ் எல்லாம் ஆயிடுச்சு. அப்பா ஒரு குடிகாரராக இருந்தார். அம்மா ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. ரொம்ப ரொம்ப வருத்தம் அவங்க அனுபவிச்சாங்க. அவங்க ஜெபம் செஞ்சாங்க என் அப்பாவுக்காக. ஆனால் நாங்கள் சின்ன வயசுல இருந்த நேரத்துலலாம் ரொம்ப கஷ்டத்தில் அவங்க போயிருந்தாங்க. அந்த நேரத்துலலாம் அம்மா ஏற்கனவே 2 முறை எங்களுக்கு விஷயம் எல்லாம் தந்து தற்கொலை செய்வதற்காக முயற்சி செஞ்சாங்க. ஆனால் ஆண்டவர் அனுமதிக்கலை. 2 முறையும் அப்படி ஆண்டவர் அதை தடை செய்தார். மருந்து அந்த பாட்டில் கீழே விழுந்து உடைச்சு போச்சு. அப்போ அம்மா அன்னைக்கு நான் நினைக்கிறேன் அந்த ஒரு சின்ன ஒரு பாட்டில் பார்த்து நான் கேட்டு பார்த்தேன், அது இப்போ தேவையில்லை சொல்லி தூக்கி வீசிட்டாங்க. ஒரு முறை மட்டும் தான் பார்த்தேன், அடுத்த இன்னொரு முறை நான் பார்க்கல. அப்படியெல்லாம் நடந்துச்சு. ஏன்னா அவ்வளவு கொடுமை. அதாவது ஒரு பெந்தகோஸ்த் அந்த சபையில தான் அம்மா முதலாவது போய் ஜெபம் எல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. ஒரு நாள் நானும் என் தம்பியும் நாங்கள் நினைச்சோம் வீட்டில் இருக்கக்கூடியது நல்லதில்லை, இங்கிருந்து போகலாம் அப்படின்னு சொல்லி, நான் ஒரு 8 வயசும் 9 வயசு, என் தம்பி 8 வயசு. அப்படிப்பட்ட நிலைமையில நாங்கள் யோசித்தோம். ஸ்கூலுக்கு ஒன்று போல அன்னைக்கு நாங்கள் அங்கிருந்து பிரயாணம் யாத்திரை செஞ்சோம், நடந்தோம். ஏறக்குறைய 8 கிலோமீட்டர் அளவு அந்த நடந்து போனோம். கடைசியில் போலீஸ் எங்களை பிடிச்சது. ஏன்னா நைட்டு 11 மணி அப்படி பிடிச்சி எங்கள்கிட்ட கேள்வியில கேட்டாங்க. நாங்கள் சொல்றதை வச்சுட்டு அவங்க இடத்தை கண்டுபிடிச்சு அவங்க வந்தாங்க. நான் என்ன சொல்ல வரேன்னா, அந்த ஒரு நிகழ்வு ஆண்டவர் எங்களையும் பாதுகாத்தார். அந்த ஒரு நிகழ்வு நடந்ததுனால, அந்த காரியம் நடந்ததுனால அப்பாவுடைய இதயத்துல ரொம்ப பெரிய தாக்கம் வந்துச்சு. ரொம்ப அழுதாங்க, எங்களுக்கு நிறைய அடியெல்லாம் தந்தாங்க. அந்த நேரத்துல தான் ஆண்டவர் சுவிசேஷமா ஒரு ஊழியக்காரர் அனுப்பினார். அவர்தான் வின்சென்ட் ஐயா என்றதான அவர், ஜெய் வின்சென்ட். அவங்க எங்க வீட்டுல சுவிசேஷமாக வந்தாங்க. சுவிசேஷம் சொன்னாங்க. அதை கேட்ட உடனே அப்பா அழுது முழங்கால் படியிட்டு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அன்னைக்கு ஏற்றுக்கொண்டாங்க. 1994ஆவது ஆண்டு. அப்படி ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட அந்த நாள் முதல் இன்றைய வரைக்கும் பெரிய மாற்றம், சமாதானம், சந்தோஷம் எங்க வாழ்க்கையில. அதே போல அம்மாவுடைய ஆசை, நான் ஒரு காலம் என்னுடைய அப்பாவை போல மாறக்கூடாது. ஊழியக்காரன் ஆனா என்ன செய்யலாம், அவன் குடிக்க மாட்டான், அப்படியெல்லாம் ஒரு யோசனை. ப்ரே பண்ணாங்க. ஆண்டவர் என்கிட்டயே பேசினாரு. நான் ரட்சிக்கப்பட்டதை, நான் 95ல் நான் ரட்சிக்கப்பட்டேன். அந்த நாட்கள்லேயே என்கிட்ட பேசினாரு, ஊழியத்துக்கு போகணும்னு சொன்னாங்க. ஒரு பெரிய வாஞ்சை தந்தாரு. சின்ன வயசு சபையில எழுந்திரிச்சு நான் சொன்னேன். முதலாவது நான் ரட்சிக்கப்பட்ட 95லேயே ரட்சிக்கப்பட்டப்போ சபையில எழுந்திரிச்சு ஞானஸ்நானம் வேணும்ல கேட்டேன். அவங்க தரல. ஏன்னா சின்ன பசங்களுக்கு தரமாட்டேன்னு சொல்லி வெயிட் பண்ணாங்க. ஏற்கனவே 1 வருஷம் வெயிட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் தான் எனக்கு அந்த ஞானஸ்நானம் தந்தாங்க. அதுக்கப்புறம் எல்லா ஞாயிற்றுக்கிழமை எழுந்திரிச்சு ஊழியத்துக்கு போடலாம் அப்படிலாம் சொன்ன, ரொம்ப உற்சாகமா சொன்னேன். அவங்க சொன்னாங்க முதலாவது என்ன செய்யணும், ஸ்கூல்ல எல்லாம் படிக்கணும்னு சொல்லி. அப்படி +2 வரைக்கும் படித்தேன். அதுக்கப்புறம் தான் கர்த்தருடைய ஊழியத்தை செய்யணும், கர்த்தருடைய வார்த்தையை கற்றுக்கொள்ளணும்னு சொல்லி அந்த ஆசையை சபையில சொன்னேன். அப்படி மதுரை, சென்னை, நம்ம SPC, அதே போல அப்படி ஒரு 8 ஆண்டுகள் கர்த்தருடைய வார்த்தையை பல இடங்களில் கற்றுக்கொள்வதற்கு உதவி செய்தார். 2010 தான் என்னுடைய வேதாகம கல்லூரி படிப்பை முடித்துவிட்டு திருச்சூர் என்கிறதான இடத்துல என்னுடைய 13 ஆண்டுகள் கர்த்தருடைய வார்த்தையை அந்த இடத்துல உள்ளதான வேதாகம கல்லூரியில கற்றுக் கொடுத்து கொண்டு வந்தேன். ஆனா இப்போது என்னுடைய 2.5 ஆண்டுகள் அங்கிருந்து இப்போ அதாவது பத்தனந்திட்டா என்கிற இடத்துல உள்ளதான வேதாகம கல்லூரியில் கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொண்டு வருகிறேன். ஜெபம் செய்து கொள்ளுங்கள். நான் எனக்கு ஒரு மனைவி இருக்கிறார், அதாவது ஒரே ஒரு மனைவி தான் கர்த்தருடைய. ஸோ அவங்க பேரு பஃபிதா என்பதுதான் பேர். அவங்க கேரளா, திருச்சூர் அவங்க ஊரு. என் ஊரு மார்த்தாண்டம். ஆண்டவர்களை அப்படி இணைத்தார்.
ஏறக்குறைய 5.5 ஆண்டுகள் அவங்க புதுசா ரட்சிக்கப்பட்டு வந்தாங்க. அவங்க அப்பாவும் தண்ணி எல்லாம் போட்டு அப்படிப்பட்ட நிலையில் இருந்தாங்க. அப்ப எங்களுக்கு 2 பேருக்கும் எங்க ஃபேமிலி புரியும். அவங்க அப்பா சின்ன வயசுல இறந்துட்டாங்க. அம்மா தான் அவங்கள வளர்த்துனாங்க. அப்படிப்பட்ட ரொம்ப ரொம்ப முடியாத ஒரு சூழ்நிலை அப்படி இருந்தாங்க. ஆண்டவர் அவங்களையும் ரட்சித்தாரு. அப்படி எங்களை ஆண்டவர் இணைத்தார். அப்போ அன்றிலிருந்து அவங்க அப்படி ரட்சிக்கப்பட்டு வந்து அதாவது இப்படி மேரேஜ் எல்லாம் முடிஞ்சுது. ஆனா ஆட்கள் அதிகமாக சொல்றேன், ஏன்னா அவங்க குடும்பத்தினர் ரட்சிக்கப்பட்டவங்க கிடையாது. அவங்க சொன்னாங்க, ஏன் இப்படிப்பட்டவங்களை எல்லாம் நீ மேரேஜ் பண்ற அப்படிலாம் சொல்லி ரொம்ப இதா பேசினாங்க. உபதேசின்னு சொல்லுவாங்க, அப்படி ஏன் மேரேஜ் பண்ண சொல்லி அப்படி பேசினாங்க. ஆனா என்ன நடந்ததுன்னா, எங்களுக்கு 5.5 ஆண்டுகள் குழந்தைகள் இல்லாமல் இருந்துச்சு. அப்ப சொன்னாங்க டாக்டர்ஸ், இட்ஸ் இம்பாசிபிள் சொன்னாங்க. லைக் இட்ஸ் வெரி வெரி இம்பாசிபிள். அப்போ ரொம்ப தாக்கம் என் மனைவிக்கு. ஏன்னா புதுசா ரட்சிக்கப்பட்டு வந்திருக்காங்க. அதுவும் ஒரு ஊழியக்காரனை நான் மேரேஜ் பண்ணியிருக்கேன். ஊழியத்துக்கெல்லாம் போகும்போது ஆட்கள் கேட்கிறாங்க. ரொம்ப வருத்தப்பட்டாங்க, அழுதான். என் மனசுல எனக்கும் ரொம்ப அழுக இருக்கு. ஆனா நாம காமிக்க முடியாது. ஏன்னா அவங்க ரொம்ப அழுது ரொம்ப சங்கடம் உள்ள அந்த நேரத்துல எல்லாம் நான் ஆறுதல் எல்லாம் போனேன். ஆனா இந்த 5.5 ஆண்டுகள் ஆண்டவர் எங்களை அதிகமாக பாடத்தை செய்தார்கள், கற்றுக் கொடுத்தார். நிறைய காரியங்களை கற்றுக்கொள்ள ஆண்டவர் உதவி செய்தார். அவங்களும் புதுசா ரட்சிக்கப்பட்டு வந்தவங்க. ஒரு 3 வருஷம் தான் அந்த நாட்கள் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் நிறைய காரியங்கள் ஆண்டவர் அவங்களுக்கும் கற்றுக்கொள்வதற்காக ஆண்டவர் உதவி செய்தார். பிற்பாடுதான் எங்களுக்கு புரிஞ்சுது ஆண்டவருக்கு ஒரு நோக்கம் இருந்துச்சு. ஆனா 5.5 ஆண்டு நிறைய அதாவது ட்ரீட்மெண்ட் எல்லாம் பண்ணோம். அதெல்லாம் nothing. God has worked. இந்த சரியான நேரத்துல ஆண்டவர் எங்களுக்கு இருக்கிறார். 5.5 ஆண்டுகளுக்கு அப்புறமாக ஒரு மகனை தந்தார். ஆண்டவர் ஜெபத்தை கேட்கக்கூடியதான கடவுள். எந்த ட்ரீட்மெண்ட் கிடையாது, மிரக்கலாக அதிசயமாக அற்புதமாக அந்த காரியத்தை ஆண்டவர் செய்தார். அதனால அவருக்கு பேரு ஜேடன் என்கிறதான பேரை கொடுத்தார். ஜெகோவா டேன், அதாவது கடவுள் யெகோவா என்ன செய்தார், கேட்டார், கர்த்தர் கேட்டார் என்கிறதான அது இப்போதும் அந்த பேரை வச்சு அவருக்கு அந்த காரியத்தை அவனுக்கு நல்லா தெரியும். ஆனா திரும்பவும் ஆண்டவர் எங்களுக்கு ஒரு பெண் குழந்தையை தந்தார். சோ இவானா, God is gracious, ஆண்டவர் கிருபை உள்ளவர் என்கிறதான அந்த பேரை கொடுத்திருக்கோம். தொடர்ந்து எங்களுக்காக ஜெபம் செய்யுங்க. நாங்க குடும்பமாக இப்பொழுது அந்த பத்தனந்திட்டை என்கிற பகுதியில இருக்கோம். உங்களை இப்படி பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம். ஆண்டவர் நம்மை எங்கே வைத்திருந்தாலும் என்ன செய்தார், ஆண்டவர் நம்மை நடத்தி வருகிறார். அவருடைய அந்த கிருபை, அவர் செய்த நன்மைகள் எவ்வளவு சொன்னாலும் அது மிகையாகாது. ரைட்? அவ்வளவு பெரிய நன்மைகளை நமக்கு செய்து வர்றார். சிறிது பெரியதமான பெரிய பெரிய காரியங்களை செய்யறாரு. இங்கே எல்லாருக்கும் ஒவ்வொரு விதமான பல சூழ்நிலைகள் இருக்கும். ஆனா எல்லாமே கர்த்தரை அறியாம நம்முடைய வாழ்க்கையில நிகழ்கிறதே கிடையாது. நமக்கு அது புரியாது. இனி கர்த்தருடைய வேதத்தின் ஏன்னா நிறைய பேர் சொல்லிட்டு போனா நமக்கு கர்த்தருடைய வேதத்தை சிந்திக்க முடியாது. சோ கர்த்தரை ஆராதித்தோம். நம்மை மீட்டுக் கொண்ட, நம்மை விலக்கி வாங்கிறதான அந்த கடவுளை, ஆண்டவரை ஆராதிப்பதற்காக உதவி செய்தார். அப்படித்தானே? நன்றிகளை, துதியை, புகழ்ச்சியை எல்லாம் கொடுத்தோம். இனி ஆண்டவர் நம்மோடு கூட பேச இருக்கிறார். அவர் பேசுறதை கேட்டு இந்த உலகத்துல அவர் சொல்றபடி என்ன செய்யணும், நாம வாழணும். அந்த காரியத்தை நாம இப்போ செய்ய போறோம். சோ ஆண்டவரை சொல்லுவோம், அடியேன் கேட்கிறேன் என்றதான அந்த ஒரு சிந்தையோடு கூட நாம் இருக்கலாம். அம்மா பேரு சுலோஜனா, அப்பா பேரு விஸ்வநாதன். அப்பா பேரு விஸ்வநாதன், அவருக்கு அதுதான் ஜேடன் இருக்கிறா. ஓ, கர்த்தர் கேட்டு அதுதான் பேருடைய அர்த்தம். ஓகே, சரி, வெரி குட். எப்படி? இவானா எல்லாருமே இருக்காங்க. வெரி குட். அங்க வீட்டுல போகும்போது அவங்க சொல்லுவோம், ரொம்ப அவங்க சந்தோஷப்படுவாங்க. ஸோ ப்ளீஸ் கண்டினியூ டு தொடர்ந்து எங்களுக்காக ஜெபம் செய்யுங்க. சொன்னபடி அம்மா 3 வாரத்துக்கு முன்னாடி அவங்க விழுந்தாங்க. ஸோ தட் அன்எக்ஸ்பெக்டட். ஸோ ஏமா இப்படி எதிர்பாராதமான சில விஷயங்கள் நடக்கும். அது நார்மல் தான். கிறிஸ்தவ வாழ்க்கையில நாம எக்ஸ்பெக்ட் பண்ணணும். ஏன் அப்படி வந்துச்சு நம்ம கேள்வி ஒன்றும் கேட்கக்கூடாது. நம்ம சிந்திக்க போறோம். ஓகே, ரைட். ஒரு சின்ன ஒரு கதை, அது உங்களுக்கு தெரியும். நாம கேட்டிருக்க நிறைய பிரசங்கிமார்கள் சொல்லியிருக்காங்க. ஒரு முறை கொஞ்சம் பார்வை தெரியாத, கண்ணு தெரியாத குருடர்கள் யானையை பார்க்கணும்னு ரொம்ப ஆசை அவங்களுக்கு வந்துச்சு. கேட்டிருப்பீங்க, ரைட்? உங்களுக்கு தெரியும்.
blind men, they wanted to see or know and feel about an elephant. அப்ப அவங்களுக்கு கண்ணு பார்வை இல்ல, ஆனா எப்படி அவங்களுக்கு பார்க்க முடியும்? சோ அவங்க நினைச்சாங்க நம்ம தொட்டு என்ன செய்யலாம், யானைய தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி போனாங்க. அப்ப இந்த குருடங்க அப்படி போய் கண்ணு தெரியாதவங்க இந்த யானையை தொட ஆரம்பிச்சாங்க. அப்ப ஒருவர் அந்த யானையினுடைய வால் அந்த பகுதியை தொட்டதுனால அவர் சொன்ன யானை எப்படி கயிறை போல இருக்கும்னு சொல்லி அவர் சொன்னார், இல்லைக்கு ரோப். இன்னொருத்தர் அதனுடைய வயிற்று பகுதியை தொட்டதுனால அவர் சொன்னார் இது ஒரு பெரிய சுவர் மாதிரி, யானை என்பது ஒரு சுவர் மாதிரி என்று அவர் சொன்னார். இன்னொருத்தருடைய காலை பிடிச்சதுனால அவர் சொன்னாரு யானை என்பது ஒரு பெரிய மரத்தை போல பயங்கர உயரமான அப்படிப்பட்ட தடிமனான ஒண்ணுதான் யானை. இன்னொருத்தர் என்ன சொன்னார், அதனுடைய துதிக்கையை பிடிச்சு சொன்னாரு ஒரு பாம்பை போல. அப்படி இந்த குருடங்க எதையெல்லாம் அவங்க தொட்டாங்களோ அதை வச்சுட்டு யானை இதுதான் சொல்லி கன்க்ளூட் பண்ணாங்களா? ரைட்? அப்படியா யானை? யானை அப்படியா? அதுவா யானை? இல்லை. நீங்கள் நானும் கூட ஒரு சில நேரத்துல நமக்கு உள்ளதான சின்ன அறிவை வச்சுட்டு இதுதான் வாழ்க்கை, இதுதான் லைஃப்னு சொல்லி, இதுதான் கடவுள்னு சொல்லி, அல்லது கடவுள் இப்படிதான் செய்வார், இப்படிதான் வாழ்க்கைன்னு சொல்லி நாம் என்ன செய்றோம், முடிவு பண்றோம். அது சரியா? இல்லை. The reality of life is way beyond what we see, what we think and what we know. வாழ்க்கையின் யதார்த்தம் என்பது நாம் பார்ப்பதற்கும் நினைப்பதற்கும் சிந்திப்பதற்கும் நாம் அறிந்திருப்பதற்கெல்லாம் அப்பாற்பட்டது. அது அல்ல கிறிஸ்தவ வாழ்க்கை. கடவுள் தேவன் நம்மோடு கூட அவர் இடைபடக்கூடியதான அநேக காரியங்கள் நாம் அநேக நேரத்துல இந்த குருடர்களை போல பார்வை தெரியாதவர்களை போல நாம் என்ன செய்றோம், ஒரு கன்க்ளூஷன்ல வர்றோம். அநேக நேரத்தில் அது தவறு. இப்படிப்பட்ட அறிகுறையான அறிவை வைத்துட்டு தவறான எந்த முடிவை நாம் என்ன செய்யக்கூடாது, வாழ்க்கையில எடுக்கவே கூடாது பிரியமானவர்கள். அது ஆபத்து. அப்போ நமக்கு என்ன தேவை? அறிவு இருக்கிறது, ஆனா ஞானம் தேவை பிரியமானவர்கள். ஞானம் தேவை. அநேக நேரத்துல நாம பாடுறோம், விசுவாசிகளா இருக்கோம், நல்ல ஜெபம் பண்ற எல்லாம், ஆனால் அதே நேரத்துல தவறான சில காரியங்களும் இருக்கிறது, குழப்பம் இருக்கிறது, பிரச்சனை இருக்கிறது. இல்லையா? இருக்கா? இருக்கு. அது இருக்கணும், அது தேவைதான். ரைட்? நாம் தொடர்ந்து சிந்திக்க போறோம். அதற்காக 73வது சங்கீதத்தை நாம் எடுத்து சிந்திக்க போறோம். ஆசாப்புடைய சங்கீதம். ஒருவேளை நீங்க கேட்டிருப்பீங்க. இந்த சங்கீதத்திலிருந்து நாம் இன்னைக்கு சிந்திக்க போறோம். The reality of life is way beyond. அதனால அந்த அறிவுரையான அறிவை வைத்துக் கொண்டு தவறான முடிவை நாம் என்ன செய்யக்கூடாது, எடுக்க கூடாது. இப்போ ஆசாப்புடைய வாழ்க்கையில நாம முதலாவது ஆசாப்பு தெரிந்திருந்த காரியம், அவருடைய அறிவை நாம சிந்திக்க போறோம். What did he know? The knowledge of Asaph. 1வது வசனம் வாசிக்கலாமா? சுத்த இருதயமுள்ளவர்களாகிய இஸ்ரவேலருக்கு தேவன் நல்லவராகவே இருக்கிறார். Wow, very good. தேவன் நல்லவராகவே இருக்கிறார். என்ன சூப்பரான அறிவு, அப்படிதானே? The theology is perfect. இறையியல், கடவுளை குறித்ததான அறிவு என்னது? தேவன் நல்லவராகவே இருக்கிறார். God is good. So எவ்வளவு பெரிய நாம் பாட்டு போறோம், அப்படிதானே? God is good all the time and all the time God is good அப்படின்னு சொல்லி பாட்டு பாடுறோம். இனி நமக்கு தெரியும், கடவுளை பத்தி நிறைய காரியங்கள் தெரியும். இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது சுத்த இருதயம் உள்ளவர்களாகி இஸ்ரவேலருக்கு. எல்லாருக்கும் கிடையாது, சுத்த இருதயம் உள்ளவர்களாகி இஸ்ரவேலருக்கு. கர்த்தருக்கு மிக நெருக்கமானவர்கள், தேவ பக்தி உள்ள மனிதர்களுக்கு தேவன் எப்படிப்பட்டவராக இருக்கிறார்? நல்லவராகவே இருக்கிறார். இது அவர் ஒரு திடமான, நல்ல உறுதியான, ஒரு பாறையான இடத்தில் நிற்கக்கூடிய ஒரு அனுபவம் தான் அவருக்கு இருக்கிறார். ரைட்? அதைத்தான் 1வது வசனத்திலே சொல்றாரு. 1வது வசனத்துல சொல்றாரு. இனி இதே காரியம் இன்னொருத்தரும், அதாவது 84ஆம் சங்கீதம் யார் எழுந்தது? 84 84வது சங்கீதம் தாவீது ராஜா. தாவீது ராஜா என்ன சொல்றாரு? வாசிங்க 11வது வசனம். தேவனாய கர்த்தர் சூரியனும் கேடவுமானவர், கர்த்தர் கிருபையையும் பரிசுமையையும் அருள்வார். உத்தமமாய் நடக்கிறவருக்கு நன்மை பலகாதிரார். ஓகே, இது தாவீது கிடையாது, கோராவின் புத்திரர்கள் அவங்க பாடினார பாடல். ஓகே, பாருங்க, இந்த இடத்துல அவர் சொல்றார்
உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு நன்மையை வழங்காதிரார். தேவனாகிய கர்த்தர் சூரியனும் கேடகமும் ஆனவர். சூரியன் இருளை மாற்றக்கூடியது, வெளிச்சம் தரக்கூடியது. கேடகம் அது நம்மை பாதுகாக்கக்கூடியது கடவுள். இனி அவர் கிருபை தரக்கூடியவராக இருக்கிறார். கிருபை பத்தி அதிகமாக கேட்டிருக்கோம். அதை மட்டுமல்ல, மகிமையும் அவர் அருளக்கூடியவராக இருக்கிறார். நம்மை கனப்படுத்தக்கூடியவராக இருக்கிறார். யாருக்கு? உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு நன்மை ஒன்றும் அவர் முடக்க மாட்டார், வழங்காதிரார், அதை தருவார். இது நமக்கு தெரியும். எல்லாரும் ஆண்டவருடைய பிள்ளைகளை ஆண்டவர் ஒரு காலம் கைவிட மாட்டார். இன்னைக்கு ஒரு சில நபர்கள் பேசக்கூடிய பேச்சு எப்படி என்ன தெரியுமா? கர்த்தரிடத்தில் நீங்க வந்தா அவர் நல்லவர், அவர் பெரியவர், அவர் உங்களை கைவிட மாட்டார், உங்களை நடத்துவார், நோய் இருக்காது, பிரச்சனை இருக்காது, நீங்க ஒவ்வொரு இருப்பீங்க, நல்ல வீடு இருக்கும், கார் இருக்கும், பிள்ளைகள் நல்லா இருப்பாங்க, அப்படி எல்லாம் பேசுறாங்க. சரியா இல்லையா? எப்படி அதுல ஒரு பாயிண்ட் விடுறாங்க. ஆண்டவரிடத்துல வந்து ஆண்டவர் நம்ம கைவிட மாட்டாரு, அது உண்மைதான், அது உண்மைதான். ரைட். இனி கர்த்தர் நல்லவராகவே இருக்கிறார், அதுவும் சரிதான். ரைட். உண்மையாக நடக்கிறவர்கள் அவர் ஒரு காலம் கைவிட மாட்டார், ஆண்டவருடைய பிள்ளைகளை ஒரு காலம் கைவிட மாட்டார், அது சரிதான். ஆனா திடீர்னு நல்லா பாட்டு பாடினாலும், கர்த்தருக்கு உண்மையாக இருந்தாலும் எதிர்பாராத விதமாக என்ன வருது? நோய். நல்லா ரொம்ப உற்சாகமா ஊழியக்காரங்க இருக்காங்க, வேலை செய்யறாங்க, நன்றாக இருக்காங்க, ஒரு குற்றமும் கிடையாது. திடீர்னு அவங்க என்ன மாற்றப்படுறாங்க, மரணம் வருகிறது. ஏன்? வாய்? அப்படி எல்லாம் என்ன செய்யும்? நாம கேட்போம். இன்னையும் இவரெல்லாம் இப்படிப்பட்ட அறிவை வச்சுட்டு இருக்காரு. ஆனா என்ன நடக்கு தெரியுமா? இப்போ நல்ல திடமான உறுதியான அந்த அறிவை வச்சுட்டு இருக்காரு. ஆனா இவருடைய அனுபவம் எப்படி இருக்கிறது? 2வது வசனம் முதல் 12 வரைக்கும் உள்ள வசனங்கள், 2வது வசனம் முதல் 12 வரைக்கும் உள்ள வசனங்களில இவருடைய அனுபவம், தி எக்ஸ்பீரியன்ஸ். முதலாவது அறிவு, கடவுள் நல்லவர், அவர் கைவிட மாட்டார், அவர் நம்மோடு கூட இருக்கிறார், நம்மை தாங்குவார், நடத்துவார். ஆனால் அதை வைத்துக் கொண்டு இவருடைய அனுபவம் எப்படி இருக்கிறது? 2 முதல் 12 வரைக்கும் உள்ளதான வசனங்கள். இதுல இவருடைய வாழ்க்கை வழுவழுப்பான இடத்தில் நிற்கக்கூடிய ஒரு நிலை. அதை 2வது வசனத்துல சொல்றாரு. நம்ம வாசிக்கலாம் 2வது வசனம். ஆனாலும் என் கால்கள் தள்ளாடுதலுக்கும் என் அடிகள் சறுக்குதலுக்கும் சற்றே தப்பிச்சு. 1வது வசனத்துல திடமான உறுதியான அறிவோடு கூட நிற்கக்கூடிய இந்த ஆசா இப்பொழுது சொல்றாரு, என் கால்கள் தள்ளாடக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்துச்சு என்னுடைய வாழ்க்கையில, என்னுடைய அடிகள் சறுக்கக்கூடியதான அந்த சூழ்நிலை வந்துச்சு, அதிலிருந்து நான் இப்போது தப்பி இருக்கிறேன். அருமையானவர்களே, நாம் அறிந்திருக்கக்கூடியதான அறிவு, நாம் நமக்கு தெரிந்திருக்கக்கூடியதான விஷயங்களை வைத்துக் கொண்டு நிற்கக்கூடியதான அந்த சூழ்நிலையில சில அனுபவங்கள் நம்முடைய வாழ்க்கையில வரும் பொழுது தள்ளாடக்கூடியதான அந்த ஒரு சூழ்நிலை வருகிறது இல்லையா? ஐயோ இது எப்படி, ஏன் இப்படி வந்துச்சுன்னு சொல்லி தள்ளாடி விழக்கூடியதான சூழ்நிலை, சறுக்கக்கூடியதான சூழ்நிலை, ஏமாந்து போனோமோ என்று சிந்திக்கக்கூடியதான ஒரு சூழ்நிலை, ஏன் இதையெல்லாம் விட்டுட்டு கடவுளை நாம பின்பற்றி வந்தோம் என்று கேட்கக்கூடியதான அந்த கேள்வி, இப்படி எல்லாம் இவருடைய வாழ்க்கையில வந்துச்சு. ஆனா சற்றே தப்பிச்சு என்று சொல்றாரு. இது எப்படி அவர் தப்பினார்? ஏன் அப்படி நான் தள்ளாடக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்ததுன்னு சொல்றாரு, சறுக்கக்கூடிய சூழ்நிலை வந்தது என்ன அவர் சொல்றாரு? 2வது வசனத்துடைய துவக்கத்திலேயும் ஆனாலும் என்கிறதான அந்த வார்த்தையை பயன்படுத்தி இருக்கிறாரு என்பதை குறித்து நாம சிந்திக்க போறோம். இவருடைய அனுபவம் எப்படிப்பட்டதாக இருந்தது? என்ன நடந்தது தெரியுமா? இவர் கடவுளை பார்ப்பதை விட்டுட்டு மற்றவர்களை பார்த்தார். கடவுளை பார்க்கிறதை விட்டுட்டு மற்ற ஜனங்களை பார்க்கிறார். அதை பார்த்த பொழுது இவருடைய கவனம் மாறினது, எண்ணம் மாறினது. உண்மையான அறிவிலிருந்து அவர் தள்ளாடக்கூடிய ஒரு சூழ்நிலையில கடந்து வந்தார். பாருங்கள், முதலாவதாக 3வது வசனம் பாருங்கள். 3வது வசனம். துன்மார்க்கரின் வாழ்வை நான் காண்கையில் வீட்டுக்காரரை அவரின் மேல் பொறாமை கொண்டேன். இங்கே பாருங்கள், இந்த சூழ்நிலையில அவர் மற்றவர்களை பார்க்கிறார். எப்படிப்பட்டவர்களை பார்க்கிறார்? பாவியினுடைய செழிப்பை பார்க்கிறார், துன்மார்க்கனுடைய செழிப்பை பார்க்கிறார். ஒருவேளை ரட்சிக்கப்பட்ட ஒரு நபராக இருக்கலாம், ஆனால் அவன் எப்படிப்பட்டதாக வாழ்கிறான்? துன்மார்க்கமாக வாழ்கிறார். ரட்சிக்கப்படாத நபர்கள்
அவர்களை பார்த்த பொழுது என்ன பொறாமை கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலை வருகிறது. ஏன் அப்படி பொறாமை கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலை? அவர்கள் நம்மை விடவும் அதிகமாக நன்றாக இருக்கிறார்கள். அதை குறித்து சொல்றாரு. பிரியமானவர்களே, நாம் பார்க்க வேண்டியதான அந்த யதார்த்தமான அந்த ஒரு காரியத்தை விட்டுட்டு மற்றவர்களிடத்துல நம்முடைய பார்வையை, நம்முடைய எண்ணத்தை, நம்முடைய சிந்தனையை வைக்கும் பொழுது நிச்சயமாக நம்ம தவறி போவோம் என்பதில் எந்த சந்தேகமே கிடையாது. மற்றவர்களை பார்க்கும் பொழுது இன்னைக்கு எல்லாரும் வாழ்கிறது எதற்காக தெரியுமா? எதற்காக? மற்றவங்களுக்கு முன்பாக நாம நல்லா இருக்கணும், அப்படிதானே? காசு இல்லைன்னாலும் கடன் வாங்கியாவது அவங்க முன்னாடி நமக்கு எந்த குறைவும் இல்லைன்னு சொல்லி அவங்கள காப்பிக்கணும். அப்படிப்பட்ட வாழ்க்கை எதுக்கு? அப்படி நாம வாழக்கூடாது. என்னுடைய மகனுக்கு திருமணம் நடத்தணும். எப்படி? அவன் என்ன பார்த்து எனக்கு குறை இருக்குன்னு சொல்லக்கூடாது. அதனால எதையாவது விற்றாவது என்ன செய்யணும்? அப்படி என்ன? அப்படிப்பட்ட வாழ்க்கை நமக்கு தேவை. உலகத்திற்காக வாழக்கூடாது. மற்றவர்களுக்கு முன்பாக நான் பெரியவன் என்று காண்பிப்பதற்காக நாம் வாழக்கூடாது. பிரியமானவர்களே, அடுத்தவங்களை பார்த்து அவங்க வாழ்க்கையை பார்த்து அவங்கள மாதிரி நான் இருக்க வேண்டும், அல்லது அவர்கள் வாழ்கிறது போல நான் எனக்கு இல்லையே என்று சொல்லி பொறாமை கூடாது, வரக்கூடாது. பொறாமை வருகிறது, பெரிய ஆமை. எப்படி தெரியுமா? பொறாமை அது வருகிறது எப்பொழுது? மற்றவர்களோடு கூட நம்முடைய வாழ்க்கையை கம்பேர் பண்ணக்கூடியதான சூழ்நிலையில. அதைத்தான் இந்த ஆசாப் செய்கிறார். பாவிகளுடைய செழிப்பை இவர் பார்க்கிறார். அதை பார்த்த பொழுது பொறாமைப்படுகிறார். நீங்களும் நானும் அப்படிதான். மற்றவர்களை பார்த்து அவருடைய செழிப்பை பார்க்கக்கூடிய நேரத்துல நாம் என்ன செய்வோம்? பொறாமைப்படுவோம். இது ஒன்று, பாவிகளுடைய செழிப்பு. இரண்டாவதாக அதனுடைய 4வது வசனத்தை பாருங்கள். 4வது வசனம், மரண பரியந்தம் அவர்களுக்கு இறுக்கங்களில் இல்லை, அவருடைய பலர் உறுதியாக இருக்கிறது. இங்கே பாருங்கள், இந்த பாவியான மனிதர்கள், துன்மார்க்கர்கள் எப்படி இருக்கிறார்கள்? ஒரு அமைதியான நிலை அவர்களுக்கு இருக்கிறது. அவர்களை பார்க்கும் பொழுது என்ன? அவர்களுக்கு அமைதி, சமாதானம் இருக்கிறது. இடுக்கண்கள் இல்லாத வாழ்க்கை. அவருடைய பலன் உறுதியாக இருக்கிறது, ஆரோக்கியமாக இருக்கிறார்கள். நோய் நொடிகள் அவ்வளவா இல்ல. அப்ப நம்முடைய வாழ்க்கையில ஒரு டவுட், ஏன் நமக்கு மட்டும் இந்த பிரச்சனை? என்னுடைய உறவினர்கள் இப்பொழுதும் இந்து மதத்தில் இருக்காங்க, அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லையே. அவங்களை பார்க்கும்போது நன்றாக இருக்கிறார்கள், காசு இருக்கிறது, அவருடைய பிள்ளைகள் நன்றாக படித்திருக்கிறார்கள், நல்ல வேலை வாய்ப்பு அவர்களுக்கு இருக்கிறது, நன்றாக இருக்கிறார்கள். ரைட்? அப்படிப்பட்ட நிலைமையில நாம் பார்க்கும் பொழுது நமக்கு என்ன வரும்? சோர்வு வரும். அவர்கள் பலன் உறுதியாக இருக்கிறது என்று அவர் சொல்கிறார். அது மட்டுமல்ல, 5வது வசனம், நரகப்படும் வருத்தத்தில் அகப்படார்கள், மனுஷர் அடையும் உபாதியை அடையார்கள். இது என்ன? அந்த பாவியினுடைய வருத்தம் இன்மையை காண்பிக்கிறது. அவங்களுக்கு வருத்தம் இல்ல, அவர்களுக்கு இந்த பிரச்சனை இல்லாம இருக்காங்க. இதை யார் பார்க்கிறது? ஆசா பார்க்கிறாரு. சோ 1 பாவியுடைய செழிப்பு, 2 பாவியுடைய அமைதியான நிலையை பார்க்கிறாரு. அடுத்ததா பார்க்கிற வருத்தம் இன்மையாக இல்லாம இருக்கக்கூடிய சூழ்நிலை இவர் பார்க்கிறாரு. இனி அடுத்ததாக அதனுடைய 8, 9, 10, 11 வசனங்களை வாசிங்க. அவர்கள் சீர்கெட்டு போய் அகந்தையாய் பொறுமை பேசுகிறார்கள், இருமாப்பாய் பேசுகிறார்கள், தங்கள் வாய் வானம் மட்டும் கெட்ட பேசுகிறார்கள், அவர்கள் நாவு பூமிக்கு உலாவுகிறது. ஆகையால் அவருடைய ஜனங்கள் இந்த வழியாகவே திரும்புகிறார்கள், தண்ணீர் அவர்களுக்கு போதும். இப்பேற்பட்ட பாவிகளான துன்மார்க்கரான அந்த மனிதர்கள் பேசக்கூடிய பேச்சு எப்படி இருக்கிறது? என்ன பேசுறாங்க? அவங்க அகந்தையாய் கொடுமையா பேசுறாங்க, இருமாப்பாய் பெருமையான விஷயங்களை பேசுறாங்க, வாய் வானம் மட்டும் எட்ட பேசுறாங்க. அவங்க பேச்சுக்கு எந்த குறையும் இல்லை. அவங்க சொல்லுவாங்க, நாங்க நல்லா இருக்கோம். நீ இப்படி இருக்கிறதுக்கு காரணம் உன்னுடைய தேர்வுதான். நீ இப்பொழுது அடைந்திருக்கக்கூடியதான இந்த ஏழ்மைக்கு காரணம் நீ தெரிந்தெடுத்த பாதை என்று சொல்லி அவங்க பெருமையா பேசுறாங்க. நம்ம எதிராக தாழ்த்துகிறார்கள். உங்களுக்கு இந்த அனுபவம் இருக்கிறதா? இப்படிப்பட்ட நபர்களை, இப்பேற்பட்டதான அந்த எண்ணம் உங்க மனசுல வந்திருக்கா? பிரியமானவர்களே, இங்கே ஆசாப்புடைய வாழ்க்கையில வந்திருக்கு. பாவியானவன் பெருமையாக பேசுறான். இன்னைக்கு கூட நம்முடைய விசுவாசிகளுக்கு இடையிலையும் ஒரு சில நபர்கள் பாவத்துல வாழ்றாங்க. அவங்க எப்படி பாவத்துல வாழக்கூடியவங்களா இருக்காங்க. அதுல என்ன நடக்குது தெரியுமா? அப்படி பாவத்துல வாழும் பொழுது அவங்க பேசக்கூடிய பேச்செல்லாம் தேவனுடைய பயம் இல்லாம பேசுறாங்க, ஒரு தாழ்மை இல்லாம இருக்காங்க, பெருமையான காரியங்களை பேசுறாங்க. அப்ப நாம நினைப்போம், நாம மட்டும்
மட்டும் எந்த பிரச்சனைக்கு போகாம இருக்கோம், அவங்க ரொம்ப பிரச்சனை பண்றாங்க, ஏன் அவங்களுக்கு மட்டும் எல்லாம் ஓகேயா இருக்கிறது, எனக்கு மட்டும் ஏன் இந்த பிரச்சனை என்று நாம கேட்போம். ஐந்தாவதாக 12வது வசனம் அங்கே பார்க்கிறோம், பாவியுடைய முன்னேற்றத்தை பற்றி சொல்றாரு. இதோ இவர்கள் யார்? துன்மார்க்கர். இவர்கள் சுகஜீவிகளாயிருந்து ஆஸ்தியை பெருக பண்றாங்க. காசு அவங்களுக்கு இருக்கு, எல்லாம் இருக்கு, அவங்க ரொம்ப சூப்பரா இருக்காங்க. பிரியமானவர்களை, ரட்சிக்கப்படாதவர்களை, தேவ பக்தி இல்லாம வாழக்கூடியவர்களை நாம பார்த்தா நிச்சயமா ஒருவேளை நாம சோர்ந்து போவோம். நீங்க பார்க்காம இருந்தாலும் பிசாசானவன் இவங்களை எல்லாம் கொண்டு வருவான். இவங்க எல்லாம் வருவாங்க. அவன் கொண்டு வந்துட்டு நம்முடைய நிலையையும் அவங்க நிலையும் கம்பேர் பண்றதுக்காக அவன் செய்வான். அப்படிப்பட்ட ஒரு சந்தர்ப்பத்தை ஏற்படுத்துவான். கண்டிப்பாக வரும். இயேசு கிறிஸ்து சொன்னா, அந்த மலையில நிப்பாட்டிட்டு ஒரு பெரிய சோதனை வந்த போது என்ன சொன்னா, உலகத்துடைய மகிமை எல்லாம் காமிக்கிறான். ஆண்டவர், நீங்க எதுக்காக கஷ்டப்படணும்? இந்த உலக மகிமை உமக்கு, இந்த உலகத்தை ஆளக்கூடிய அந்த ஒரு பதவி வேண்டுமா? இதெல்லாம் என் கையில் இருக்கு, நான் உனக்கு தருகிறேன். நீ என்ன செய்யணும்? அந்த கிராஸ் போக, சிலுவை போக வேண்டிய அவசியம் கிடையாது. ரைட்? ஒரு ஷார்ட்கட். இன்னைக்கு எல்லாருக்கும் அதுதானே தேவை, ஷார்ட்கட். எல்லாமே என்ன? ஷார்ட்கட்ல என்ன செய்யணும்? பணக்காரர்கள் ஆகணும், ரொம்ப சூப்பர் ஆகணும், வாழ்க்கையில நல்லா இருக்கணும், அப்படிப்பட்ட ஒரு ஆசை. அதைத்தான் அன்னைக்கு சாத்தான் இயேசுவுக்கு சொன்னான். ரைட்? ஆண்டவரே, நீங்க இது மட்டும் என்ன பணிஞ்சா, என்ன வணங்கினா போதும், இதெல்லாம் உங்களுக்கு தர்றேன். உலகம் தான் செய்து, நாமும் உலகத்தை பார்த்து வாழ்றோம். பிரியமானவர்களே, உலகத்தை பார்க்காதீங்க. உலகத்துள்ளதான ஜனங்களை நம்ம பார்க்க கூடாது. அவருடைய வாழ்க்கையை பார்த்து நம்முடைய வாழ்க்கையோடு நம்ம கம்பேர் பண்ணக்கூடாது. ரட்சிக்கப்படாம இப்பொழுது இந்து மதத்திலையும் மற்ற மதங்களில் இருக்கக்கூடியவர்கள் நன்றாக இருக்கலாம். ஐயோ, நான் அங்கே இருந்திருந்தால் நானும் நன்றாக இருப்பேன் என்கிறதான எண்ணத்தை சாத்தான் மனசுல கொண்டு வருவான். பார்க்காதீங்க. இங்க ஆசா அதுதான். இப்ப ஆசாப்புக்கு முதலாவது என்ன? நல்ல அறிவு இருந்துச்சு. அப்படின்னு எப்படி? ஆண்டவர் நல்லவர், அவர் எந்த நன்மைக்கும் நம்ம குறை வைக்க மாட்டாரு, நல்லவர், அவர் இருதய சுத்தம் உள்ளவருக்கு நல்லவராக இருக்கிறார் என்ற எண்ணம் இருந்துச்சு. ஆனா இப்பொழுது அவருக்கு குழப்பம். அங்கே சர்க்கலான தள்ளாடக்கூடிய ஒரு நிலைமை இருக்கிறாரு. ஏன்னா அவருடைய அனுபவம் அப்படி. அப்போ அவருடைய வாழ்க்கையில் என்ன வந்து தெரியுமா? ஒரு குழப்பம் வந்துச்சு, கன்ஃபியூஷன் வந்துச்சு. அதுதான் 13 முதல் 16 வரைக்கும் உள்ளதான வசனங்கள். அந்த குழப்பம் என்ன? நான் ஏற்கனவே சொன்ன அதே காரியம் நாம் இப்ப வாசிக்க போறோம். வாசிங்க 13 வசனம். நான் முதலாகவே இதயத்தை சுத்தம் பண்ணி குற்றமில்லாமலே என் கைகளை கழுவினேன். டெய்லி அவங்க எதையெல்லாமோ செய்து உலகத்தின் பாதையில ரொம்ப சூப்பரா மகிழ்ச்சியா இருக்காங்க, குடிக்கிறாங்க, எதுவும் செய்யறாங்க. நான் என்ன அது ஒண்ணும் செய்யறது கிடையாது. சுத்தம் உள்ளவனாக நான் வாழ்வதற்காக எதையெல்லாமோ செய்து பார்க்கிறேன். அப்படிதானே? இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை எல்லாம் நம்ம வந்திருக்கோம். ஆனா ரட்சிக்கப்படாதவங்க அவங்க வேற எங்கேயோ அவங்க இருந்து பல காரியங்கள் செய்யறாங்க. ரைட்? அவங்க இந்த காரியத்தை, இந்த நேரத்தை எல்லாம் வேறு விதமான பல காரியங்களுக்கு பயன்படுத்துறாங்க. நாம ஏன் இங்க வந்திருக்கோம்? ஏன் பல காரியங்களை தடுத்திருக்கிறோம்? ஏன் அது வேண்டாம் என்று வைத்திருக்கிறோம்? அப்ப ஆசாப் நினைக்கிறாரு, நான் இதெல்லாம் செய்யறது விருதாவாகவே செய்யறேன். ஒரு பயணம் இல்லை. அவங்க அதை செய்யாமல் இருந்து அவங்க நன்றாக இருக்காங்க. நான் செய்தோ இப்போது எனக்கு இந்த பிரச்சனை வந்திருக்கு. பாருங்கள், குற்றம் இல்லாமலேயே நான் செய்யறேன், என்னுடைய கைகளை நான் கழுவினேன், அதுக்காக நான் ரொம்ப பிரயாசப்படுறேன். 14 வசனம். நாள்தோறும் நான் வாதிக்கப்பட்டோம், காலைதோறும் தண்டிக்கப்பட்டு நினைக்கிறேன். நான் நாள்தோறும் வாதிக்கப்படுகிறேன், தண்டிக்கப்படுகிறேன். ஏன் எனக்கு தண்டனை வருது? சின்ன ஒரு தவறுக்கு என்ன தண்டனை? சின்ன ஒரு தவறுக்கும் தண்டனை வருது. ஏன் இப்படி வருது என்கிறதான ஒரு குழப்பம் வருகிறது. இதெல்லாம் பயனற்றது என்கிறதான ஒரு தோன்றல், ஒரு எண்ணம் தன்னுடைய மனதில் வருகிறது. வந்திருக்கா? உங்களுக்கு வந்திருக்கா? நான் ரட்சிக்கப்பட்டிருக்கேன், இங்க இப்படியாக ஞாயிற்றுக்கிழமை எல்லா காரியங்களும் செய்திருக்கா, வர இது செய்யணுமா, ஜெபம் செய்யணுமா, வேதம் வாசிக்கணுமா, அல்லது இந்த காரியங்கள் இப்படியே தொடர வேண்டுமா, அல்லது நான் திரும்பி போக வேண்டுமா என்கிறதான அந்த எண்ணம், அந்த குழப்பம் இங்கே வந்திருக்கிறது. ஆனா இவர் சொல்றாரு 15வது வசனத்துல, பேசணும் என்று நான் சொன்னேனே, ஆனால் இதோ உடைய பிள்ளைகள்
சந்ததிக்கு துரோகியாவே. ஆனா இந்த எண்ணம் வந்துச்சு. ஆனா அந்த எண்ணத்துல அப்படியே என்ன செய்யல, அவர் தங்கவில்லை. அதுதான் முன்னால சொன்னது, தள்ளாடக்கூடிய சூழ்நிலை வந்துச்சு, சறுக்கக்கூடியதான அந்த சந்தர்ப்பம் வந்த போது சற்று நாம் தப்பினேன் நாங்க சொல்றாரு. பிரியமானவர்களே, எண்ணம் வருகிறது சாதாரணமான ஒரு காரியம். ஆனால் அந்த எண்ணத்திலையும் அந்த குழப்பத்திலையும் அங்கே தங்கிவிடக் கூடாது. அப்படி நாம சொல்லி நடக்க கூடாது. கடவுளை நாம என்ன செய்யக்கூடாது, வெறுக்க கூடாது, அவரை விட்டு போக கூடாது. சாத்தானுக்கு அதுதான் தேவை. எப்படி குழப்பத்தை உண்டு பண்ணி சந்தேகத்தை வர வைத்து எப்படியாவது கடவுளிடத்தில் நினைச்சிடும் நாம பிரிக்கணும். அதுதான் பிசாசுக்கு சாத்தானுக்கு தேவை. அதுதானே அன்பானவர்களே, நீங்க எப்போ கடவுளுக்கு உண்மை உள்ளவளாக பக்தி உள்ளவளாக வாழணும்னு மனசு வச்சு வைக்கிறீங்களோ அப்பதான் சாத்தா வருவான். இல்லன்னா ஒரு பிரச்சனை இருக்காது, ஒரு பிரச்சனையுமே இருக்காது. ஒரு பிரச்சனை நேற்றுக்கு நம்ம பார்த்தோம், கிறிஸ்து இயேசுவுக்கு உட்பட்டவனாய் இருந்து தேவ பக்தியாய் நடக்க மனதுள்ளவர்கள் நினைச்சுவார்கள், துன்பப்படுவார்கள். மனசு வந்துச்சா பிரச்சனை. அதனால நீங்க இருக்க மனசு வேணாம், அப்படி இருக்கட்டும். அப்படிதான் சாத்தா நம்மள அப்படியே மாற்றி வைப்பான். பிரியமானவர்களே, யோபு அவன் எப்படிப்பட்டவனாக இருந்தான்? நீதிமான், உத்தமன், சன்மார்க்கன், தேவனை பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிறவன். அப்படிப்பட்டவன் ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு பெரிய ஒரு உயர்ந்த நிலையில் இருக்கான். அப்படிப்பட்டவர்கள் பிரச்சனை. அப்படிப்பட்டவர்களை தேடிதான் சாத்தான் நடக்கிறான். எல்லாரும் தேடி கிடையாது. நீங்கள் எப்படிப்பட்டவர்களா இருக்கீங்க? சாத்தா உங்க பின்னாடி வரணும்னா ஆவிக்குரிய வாழ்க்கையில உயர்ந்த நிலையில வாங்க. அது ரொம்ப டேஞ்சர். சாத்தா எப்ப நாம அப்படி உயர்ந்த நிலையில வரணும்னு நினைச்சு அப்படி இருக்கோமோ, சாத்தா நம்மளோட பக்கத்துல கவர்க்கான், இப்படியே சுத்திட்டே இருக்கான். அப்போதான் சாத்தா இப்போ பரலோகத்துக்கு போக முடியுமா? தேவ சன்னிதியில இருந்தா, ஆனா அங்கிருந்து ஆண்டவர் கீழே தள்ளி விட்டாரு. இப்ப சாத்தா எங்க? அவன் எங்க இருக்கா தெரியுமா? வானத்தில் இருக்கான். பரம சேனையின் திரள் வானத்தில் இருக்கு, ஆனா தேவனுடைய சன்னிதியில கிடையாது. அங்கிருந்து கீழே தள்ளி விட்டு இருக்க. ஆனா அந்த வானத்தில் இருந்து அவன் மேல பரலோகத்துக்கு போக முடியும், உலகத்துக்கு. அவன் இதுவரை உலகத்தில் அப்படியே வரல. ஓகே, கடைசியில் ஒரு பெரிய யுத்தம் நடக்க போகிறது. அது இப்போது மகா உபத்திரவ காலத்துல அவன் தன்னுடைய சேனைகளும் வருவான். இப்பவே இப்படின்னா அப்போ எப்படி நாம பார்க்க மாட்டோம். நாம ஆண்டவரோடு கூட வானமேகங்கள் இருக்கும். சரி, நான் சொல்றேன், இந்த சாத்தான் அங்கிருந்து கொண்டு அவன் தேவனுடைய சன்னிதியில போகணும். எதுக்காக தெரியுமா? தேவனுக்கு கணக்கு என்ன செய்ய வேண்டும், கொடுக்க வேண்டும். அதற்காக போக வேண்டும். ஒரு நாள் எல்லா தேவதூதர்களும் வந்தாங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வேலை. என்ன, இன்னைக்கு சாலிகிராமம் இந்த சர்ச்சை நடக்கக்கூடிய அந்த இடத்துல அதை பாதுகாக்க வேண்டும். ஒரு சில தூதர்கள் அனுப்பியிருக்காங்க. இங்க இருக்காங்க, தூதர்கள் இருக்காங்க. ஓகேவா? இருக்காங்க. நாம் பிரயாணம் செய்யக்கூடிய நேரத்துல நம்மோடு கூட தூதர்கள் இருக்காங்க. அப்படிதானே? ஒவ்வொரு விசுவாசிகளுக்கும் ஒவ்வொரு தூதர்கள் இருக்காங்க. ஆண்டவர் கட்டளை போட்டிருக்காரு. இனி அந்த தூதர்கள் அவங்க தேவனுக்கு என்ன செய்யணும்? சன்னிதியில போய் என்ன செய்யணும்? கணக்கு கொடுக்க வேண்டும். அதே போல சாத்தானுக்கு கொடுக்கணும். சாத்தான் அப்படிதான் யோபுடைய அந்த புத்தகத்துல வாசிக்கிறோம். தேவனுடைய சன்னிதியில வந்தப்போ தேவன் கேட்கிறாரு, என்னுடைய தாசனாகிய யோபுவிலே பார்த்தாச்சு. அவ்வளவுதான். ஏன்னா தன்னுடைய பிள்ளைகள் கூட பரிசுத்தமா வாழணும்னு மனசு வச்சு அவங்களுக்காக என்ன செஞ்சான்? பலி செலுத்தினான். அப்போ அவன் பரிசுத்தன், அதே போல பிள்ளைகளும். அப்படிப்பட்ட அந்த நபரை தேடி சாத்தான் போறான். அப்ப ஆண்டவரிடத்துல வந்து ஆண்டவர் அந்த ஒரு சர்டிபிகேட் கொடுத்தாரு. உத்தமன், சன்மார்க்கன், தேவனுக்கு பயந்து பொல்லாப்புள்ளவர். அதே காரியத்தை இவனும் சொல்றான். நல்ல சர்டிபிகேட். கடவுளும் சாத்தானும் கொடுத்த சர்டிபிகேட். இதை தவிர வேற எது வேணும்? ஆனா சொல்றாரு, அவன் சும்மாவா செய்யறான்? அவனை சுற்றணும் என்ன வேலி அடைத்து பாதுகாத்து இருக்கிறீர் அல்லவா? அதனால தான் என்ன செய்யறான். பிரியமானவர்களே, இங்க பாருங்கள், இந்த சூழ்நிலையில நமக்கு தெரியும் அது நிறைய காரியங்கள் சம்பவிச்சு. ஆனா அந்த வேளையிலே கூட தான் நாவினால் என்ன செய்யல, பாவம் செய்யல. இங்கேயும் ஆசாப் சொல்ற 15வது வசனத்துல, இவ்விதமாய் பேசுவேன் என்று நான் சொன்னேன். ஆனா இந்த நேரத்துல நான் ஆண்டவர்
என்னோடு விட்டு நான் தூரம் போனால், இப்படிப்பட்ட நம்பிக்கையற்ற பேச்சை நான் பேசினால் நான் துரோகியாவேன் என்று சொல்றார். பிரியமானவர்களே, நாம் அப்படி ஆகவே கூடாது. இதை அறியும்படி, அதனால இப்ப என்ன செய்தாரு, இதை அறியும்படி என்ன செய்தேன், யோசித்து பார்த்து நான் என்ன செய்தேன், தேவனுடைய ஸ்தலத்துக்குள் பிரவேசித்தேன். நான் சொல்றேன், உங்களுடைய வாழ்க்கையில என்னுடைய வாழ்க்கை ஒரு சில நேரத்துல பிரச்சனை வரும் பொழுது, குழப்பம் வரும் பொழுது, நாமளாகவே இருந்து என்ன செய்யறோம், அநேக காரியங்களை நாம யோசிக்கிறோம், சிந்திக்கிறோம். தவறு, ரைட்? அதுல நாம தவறான முடிவுகளை எடுப்போம். அல்லது நண்பர்களோடு கூட நாம் ஆலோசனை செய்யக்கூடிய நேரத்துல தவறான யோசனை, சிந்தனை வரும். இங்கே யோபுடைய வாழ்க்கையில பிரச்சனை வந்த போது அங்கே நண்பர்கள் வந்தாங்க. அவங்க சொன்னது என்ன, உன்னுடைய இந்த ஒரு அனுபவத்திற்கு காரணம் நீதான் காரணம், உன்னுடைய பாவம்தான் காரணம். உலகம் தவறான விதத்துல நம்முடைய வாழ்க்கையுடைய அனுபவங்களை என்ன செய்யும், முடிவுக்கு கொண்டு வரும். அப்படி அவங்க சொல்லுவாங்க. அது தவறு, பிரியமானவர்களே. ஆனால் இங்கே ஆசாப் என்ன செய்யறாரு, அதை யோசித்து பார்த்து கர்த்தருடைய பரிசுத்த தலத்திற்குள்ளாக என்ன செய்கிறார், கடந்து வருகிறார். அங்கே வந்து பிரவேசித்து இதனுடைய சரியான காரியத்தை அறிவதற்காக முயற்சி செய்கின்றார். நீங்களும் நானும் வாழ்க்கையில் உள்ள யதார்த்த அந்த அர்த்தத்தை, அந்த காரியத்தை புரிந்து கொள்வதற்காக எங்கே வர வேண்டும், ஆண்டவருடைய சமூகத்துல வர வேண்டும். இனி தேவனை குறித்ததான, வாழ்க்கையை குறித்ததான சரியான பார்வை அவருடைய மனதுல வருது. அது என்னன்னு சீக்கிரமாக சிந்தித்து நிப்பாட்டலாம் என்று நான் முயற்சி செய்கிறேன். 17 முதல் 28 வரைக்கும் உள்ள வசனங்கள்ல ஒன்று, இங்க பாருங்கள், கடவுளை பார்த்தாரு. கடவுள் யாரு? நல்லவர். அடுத்ததாக இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்தாரு. சுத்தமுள்ள இஸ்ரவேல் ஜனங்கள். அவங்க யாரு? அவர்கள் சுத்தம் உள்ளவர்கள். அவர்களோடு கூட ஆண்டவர் எப்படிப்பட்டவராக இருக்கிறாரு? நல்லவராக இருக்கிறார். ஆனாலும் அந்த நேரத்துல யாரை பார்க்கிறாரு? துன்மார்க்களை பார்க்கிறாரு. அதே போல சுத்தமுள்ள இஸ்ரவேல் ஜனங்களை பார்க்கிறாரு. அவங்களுக்கு பிரச்சனை, தீராத நோய், வருத்தம். ஆனா அந்த பக்கத்துல துன்மார்க்கர்கள் செழிப்பா இருக்காங்க, ரொம்ப சூப்பரா இருக்காங்க. இப்போ என்ன செய்யறாரு தெரியுமா, கர்த்தருடைய ஆலயத்துல போன போது ஆண்டவர் என்ன செய்கிறார், உண்மையான பாவிகளுடைய நிலையை எடுத்து காண்பிக்கிறார். நாம் அதனுடைய 17, 18, 19, 20 வசனங்களை வாசித்தால் பாவியினுடைய எதிர்காலத்தை குறித்து ஆண்டவர் காண்பித்து கொடுக்கிறார். பாருங்கள். அவர்கள் முடிவுக்கு கவனித்து உணரும் மூலம் அது என் பார்வைக்கு இத்தனமாக இருந்தது. நிச்சயமாகவே நீர் அவளை கற்களான இடங்களில் நிறுத்தி பாழான இடங்களில் விழப்பண்ணுகிறீர். அவர்கள் ஒரு நிமிஷத்தில் எவ்வளவு பாழாய் போகிறார்கள், பயங்கரங்களால் அழிந்து நிர்மூலமாகிறார்கள். நித்திரை தெளிந்தவுடனே சொப்பனம் ஒழிவது போல ஆண்டவரே நீர் விழிக்கும் போது அவர்கள் வேஷத்தை இகழுவீர். என்ன சொல்ல வர்றன்னா, இன்னைக்கு பாவிகள் அவருடைய நிலையை நாம பார்த்தா அது என்னது, தற்காலமாக அவங்க இப்படி செழிப்புடன் இருக்காங்க. ஆனா எதிர்காலம் என்று சொல்லும் பொழுது அழிவு, நாசம். அவங்களுடைய எதிர்காலம் என்று சொல்லும் பொழுது ஆண்டவர் உண்மையான வேஷத்தை கலைக்க போறார், பிரியமானவர்களே. அதனால இந்த தற்காலிகமான அவருடைய வாழ்க்கையை நம்ம பார்த்துட்டு நம்முடைய எதிர்கால வாழ்க்கையை இழந்துவிடக் கூடாது, பிரியமானவர்களே. தற்காலிகமான அவருடைய சூழ்நிலையை நம்ம பார்த்துட்டு நம்முடைய சூழ்நிலை எடை போட்டுக் கொண்டு எதிர்காலத்துல நாம் என்ன செய்ய வேண்டும், ஆண்டவருக்காக அல்லது நம்முடைய வாழ்க்கைக்காக சம்பாதிக்க வேண்டிய காரியங்களை இன்னைக்கு செய்யணும். இரு பாதை, ஒன்று விசாலமான பாதை, இன்னொன்று இடுக்கமான இடுக்கமான வழி, விசாலமான வாசல். இந்த விசாலமான வாசல போறவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது, சூப்பரா போறாங்க, நிறைய பேர் நம்பி போயிட்டு இருக்காங்க. அடுத்தது இடுக்கமான அந்த வாசல், நெருக்கம், இடுக்கம், பிரச்சனை, வருத்தம், நோய் இருந்துட்டே இருக்கு. ஆனா கடைசியில பரலோகம், இன்னொன்று நரகம், அழிவு. அதனால நான் சொல்றேன், நம்முடைய உறவினர்கள், ரட்சிக்கப்படாதவர்கள், துன்மார்க்கர்கள், அவர்கள் நன்றாக இருந்தாலும் அவர்களை பார்த்து நம்ம பொறாமைப்பட வேண்டாம். நம்முடைய வாழ்க்கையில பிரச்சனைகளும் வருத்தங்களும் நோய்களும் இருக்குமே ஆகில் ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்லி அவரை மட்டும் நாம் பின்பற்றி போகலாம், பிரியமானவர்களே. சாத்தான் நம்மள கர்த்தரிடத்திலிருந்து பிரிப்பதற்காக அவன் இதெல்லாம் கொண்டு வருவான். என்ன சொன்னா, யோபுவை குறித்து கர்த்தரிடத்துல நீர் இதெல்லாம் எடுத்து போடுங்க, அவன் என்ன செய்வான், உம்மை சபித்து தன்னுடைய ஜீவனை விடுவான். அதுதான் சாத்தானுக்கு தேவை. அது
செய்யறான். அப்போதான் பார்த்த பக்கம் நின்று ஆண்டவரை பார்த்து, பாத்தியா அவ்வளவுதான், அவன் அவ்வளவுதான் சொல்லி சந்தோஷப்படுவான். ஆனா ஆண்டவர் அந்த இடத்துல யோபை பார்த்து, நீங்க 2வது அதிகாரத்தை வாசிங்க. 2வது யோபு 2வது அதிகாரம், அதனுடைய 2வது அதிகாரம், அதனுடைய 1-2 வசனங்கள். வந்து நின்றான். இது 2வது முறை. முதலாவது உள்ளதான அந்த பாடுகள் அல்லது அவனுக்குள்ளதான எல்லா அவனுடைய ஆஸ்தியும் எடுத்ததுக்கு அப்புறமாக 2வது முறை ஆண்டவரிடத்தில் வர்றார். வாசிங்க. அப்பொழுது ஒருவரும் இல்லை என்று சொல்லி இனி சொல்றதான வார்த்தைகளை நாம கவனிக்கணும். என்ன சொல்றாரு? முகாந்திரம் இல்லாமல் அவனை நிர்மூலம் பண்ணும்படிக்கு நீ என்னை என்ன செய்தாய்? ஏவினாய். அப்படி ஏவின போதிலும், அடுத்த வாசிங்க, அடுத்த பாருங்க, அவன் இன்னும் தன் உத்தமத்தில் உறுதியாக இருக்கிறான். இதுதான் ஒரு சவால். சாத்தான் சொன்னான், ஆண்டவரை எடுத்து போட்டு அவ்வளவுதான். ஆனா இப்ப இயேசு ரொம்ப பெருமைப்படுறாரு. யோபு என்னுடைய மகன், நீ சும்மா நீ ஒரு முகாந்திரம் இல்லாம அவனுடைய குடும்பத்தை அழிப்பதற்காக என்னை ஏவினான். அப்படி நான் அனுமதி உனக்கு தந்தேன். சாத்தானுடைய அனுமதி இல்லாம, கடவுளுடைய அனுமதி இல்லாம சாத்தான் நம்மளை தொடமாட்டான். பிரியமானவர்களே, அப்படி நான் அப்படி அனுமதித்த போதும் ஆண்டவர் சொல்றாரு, அவன் இன்னமும் அவன் உத்தமத்துல உறுதியா இருக்கான். கடவுள் அல்லது ஆண்டவர் நம்மை குறித்து அப்படி சொல்லுவாரா? ஒரு பிரச்சனை வரும் பொழுது, ஒரு வேதனை வரும் பொழுது, அந்த நேரத்துல கூட நீங்க உண்மை உள்ளவர்களா இருக்கீங்களா பிரியமானவர்களே? அப்படி இருந்தா அப்படின்னா பிரச்சனைகளுக்கு தகுந்தவாறு நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை மாற்றக்கூடாது. அப்படின்னா எப்படி ஒரு சில என்ன செய்வாங்க தெரியுமா? ஏன் எப்போ சர்ச்சுக்கு வருவாங்க தெரியுமா? அழுது ஜெபம் பண்றதுக்காக. வாழ்க்கையில பிரச்சனை வரும்போது மட்டும்தான் வருவாங்க. அந்த பிரச்சனை மாறிச்சுன்னா அவ்வளவுதான். அதுக்கப்புறம் பாட்டு கிடையாது, வேத வாசிப்பு கிடையாது, சமயம் கிடையாது, ஒண்ணும் கிடையாது. ரைட்? பிரியமானவர்களே, வாழ்க்கையினுடைய சூழ்நிலைகளுக்கு தகுந்தவாறு நம்முடைய ஆவிக்குரிய நிலையை மாற்றக்கூடாது. ஒரு சிலருக்கு ஆசீர்வாதம் இருந்தால் மட்டும் அவங்க ஆண்டவரை பாடுவாங்க, துதிப்பார்கள், சந்தோஷமா இருப்பாங்க. இல்லைன்னா அவ்வளவுதான். ஏன் எங்களுக்கு மட்டும் இந்த பிரச்சனை சொல்லி அப்படியே முறுமுறுத்து கொடுப்பாங்க. அப்படி கிடையாது. கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமா இருக்கணும். வாழ்க்கையில தாழ்வு இருந்தாலும் உயர்வு இருந்தாலும் எல்லா சூழ்நிலையையும் நாம் என்ன செய்யணும்? சந்தோஷமாக இருக்கணும். ஏன்னா சூழ்நிலைகள் மாறும், கடவுள் கர்த்தர் ஒரு காலம் மாற மாட்டார். அப்படிப்பட்ட நிலைமையில் இருக்கணும். பிரியமானவர்களே, பாவியான மனிதர்கள் அவர்கள் சந்தோஷமா இருக்கட்டும், அவர்கள் நன்றாக இருக்கட்டும், பணம் இருக்கட்டும், நம்ம பிசினஸ்ல ஒன்ன சூப்பரா இருக்காங்க, அவங்க இருக்கட்டும். அதை பார்த்துட்டு நாம பொறாமை கொள்ளக்கூடாது. கடவுளை விட்டுட்டு அப்படி போகணும்னு நினைக்க கூடாது. புரிஞ்சுது அவங்களுக்கு? வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இனி அடுத்தது அதனுடைய 21-22 வசனங்கள். சுயத்தினுடைய முட்டாள் தன்மையை அவர் சொல்றாரு. வாசிங்க 21-22. இப்படியாக என் மனம் கசந்தது, என் உள்ளத்தை குற்றுண்டேன், நான் காரியம் அறியாத முரணானேன், பாருங்கள், இவர் இப்ப சொல்றாரு, மனசு ரொம்ப கஷ்டப்படுது. ஏன்னா ஐயோ ஆண்டவரே, நான் தவறாக உண்மை என்ன செஞ்சேன், நினைச்சேன், தவறாக எண்ணினேன், தவறாக நான் பேசினேன் ஆண்டவர் சொல்லி மனம் ரொம்ப கசந்து உள்ளந்திரியங்களில் குத்துள்ளவனாக இருக்கிறார். நாம எவ்வளோ நாள் தெரியாமலே கடவுளை குத்தம் சொல்லி அல்லது ரொம்ப தவறாக நாம யோசிச்சிருக்கோம். அப்படித்தானே? மனசுல குத்துண்டவளாக, மனம் கசந்து அழக்கூடியவளா இருக்கணும். அர்த்தம் சொல்றாரு, நான் காரியம் அறியாத மூடனானே. இந்த யோபு பாவம் செஞ்சாரா? யோபு பாவம் செஞ்சாரா? செஞ்சிருப்பாரு.
அவரு எப்படி நம்ம போல சாதாரண மனிதர். ஆனா இந்த தன்னுடைய வாழ்க்கையில நிகழ்ந்த காரியத்தின் அடிப்படையிலையும் நண்பர்கள் பேசுறதான அந்த பேச்சு வழக்குல தன்னுடைய நாம என்ன செய்யல அந்த விஷயத்துல. ஆனா என்ன நடந்து தெரியுமா? பேசி 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 கடைசியில முறை சொல்ல கடவுளை குற்றப்படுத்தலாம். செய்தாரா? பாருங்க, முதலாவது அவருடைய பிறந்த நாளை சமைச்சாரு. ஐயோ, நான் பிறக்காம இருந்தா நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் இவங்க சொல்றாங்க, சொல்லி சொல்லி நான் தவறே செய்யல, ஒரு தவறுமே செய்யல அப்படின்னு சொல்லி இவருடைய வாழ்க்கைய தவறு இல்ல, நான் தவறு செய்யாமலே இப்படி அனுபவப்படுறேன், இப்படி பாடுபடுறேன்னு சொல்லி கடைசியில சொல்ல வேண்டிய சரியான காரியத்தை மறந்து விடுறாரு. அந்த நேரத்துல தான் கடவுள் வராரு. அந்த காற்றுல அப்படியே அவர் பேசுறாரு. என்ன பேசுறாரு? யோபு, இனி நீ அவங்ககிட்ட பேச வேணாம், நீ என்ன செய்யணும்? அறைய கட்டணும். அப்படின்னா ஒரு புருஷனை போல நான் கேட்கக்கூடிய கேள்விக்கு நீ என்ன செய்யணும்? பதில் சொல்லணும். கேட்கிறாரு, எல்லா சிருஷ்டிப்பு இதெல்லாம் படைச்சது யாரு? அப்படி படைச்சப்ப நீ எங்க இருந்த? உனக்கு என்ன பத்தி எல்லாம் தெரியுமா? கேட்கிற பதில் சொல்லுடா, பதில் சொல்லு. கடவுள் யோபுக்கு பதில் சொல்லு. இந்த நண்பர்கள் பேசுறப்போ சொல்லி பதில் சொல்லிட்டு இருந்தாரு. ஆனா கடைசியில ஆண்டவர் சொல்றாரு, நீ பதில் சொல்லணும். அப்ப என்ன சொல்றாரு? எந்த வசனம்? அதாவது 40வது அதிகாரம் 7வது வசனம். 40வது அதிகாரம் 7வது வசனம், யோபு 47. அறையை கட்டிக்கொள்ள. அறையை கட்டுறது எப்போது? வேலை செய்யக்கூடிய நேரத்துல, வேலைக்கு போற முன்னாடிதான். அப்படின்னு get ready. You get ready and answer my question. That's a way. அறையை கட்டிக்கொள்ள. புருஷனை போல. நீ ஒரு அது நல்ல வார்த்தையா பார்த்து நீ புருஷனா ஆனா இதை செய்யணும்னு சொல்லும் போது ரொம்ப ரோசம் வரும். அப்படிதான் ஆண்டவர் சொல்றாரு. நான் கேட்கக்கூடிய பதிலுக்கு கேள்விக்கு பதில் சொல்லு. அப்புறம் அடுத்ததாக நீ எனக்கு உத்தரவு. கடவுள் யோபுவிடத்தை சொல்றாரு, நீ என் நியாயத்தை அவமாக்குவாயோ, நீ உன்னை நீதிமானாக்கி கொள்ளும்படிக்கு என் மேல் குற்றம் சுமத்துவாயோ. ஓகே, அப்படின்னு சொல்லி இப்படி வர்றாரு, சொல்லிட்டு வர. அப்ப யோபு என்ன சொன்னார்? இது 40, இது 42ல போலாம். 44ல இருக்கு. 44ல என்ன சொல்றாரு? இதோ நான் நீசன், நான் என்னுடைய கையினால் வாயை பொத்திக் கொள்வேன், இனி முதல் நான் பேச மாட்டேன் கடவுளே. ஆமா, சரிதான், இனி நான் பேசவே மாட்டேன். இனி 42வது அதிகாரத்திலையும் அதைத்தான் சொல்றாரு. அதனுடைய 2வது வசனம், ஆண்டவரே நீர் எல்லாம் செய்ய வல்லவர். நீ உமக்கு இந்த உலகத்தை, என்னுடைய வாழ்க்கையிலையும் என்னுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில, என்னுடைய ஆஸ்தியில ஏதாவது நடந்தா உமக்கு ஒரு நோக்கம் இருக்கிறது, திட்டம் இருக்கிறது. நான் என்ன செய்தேன்? அடுத்த வசனம் 3, அறிவில்லாமல் தெரியாததையும் என் புத்தி கெட்டாததையும் அலப்பினேன். இது ஒரு சரியான அறிவு. இதுலயும் அவர் சொல்றாரு, நான் காரியம் அறியாத மூடனானே. இதே போல ஆபகுக் என்றதான ஒரு தீர்க்கதரிசி செய்தார். ஆபகுக் தீர்க்கதரிசி கடைசி சொன்னாரு, நான் மௌனமாக இருப்பேன். பிரியமானவர்களே, ஏதாவது சந்தேகம் வந்து ஆண்டவர் குற்றப்படுத்தக்கூடாது, நாம் மௌனமாக இருக்க வேண்டும். மறுபடியும் சொல்றாரு, நான் ஒரு மிருகம் சொல்றாரு. மிருகம், நான் மிருகத்தை போல, அதாவது உமக்கு முன்பாக மிருகம் போல் இருந்தேன் என்று அங்கே சொல்றாரு. தேவனை குறித்த சரியான பார்வை. நேரம் 2 ஓகே. இதுல என்ன சொல்றாரு? ஆனாலும் நான் எப்போதும் உம்மோடு இருக்கிறேன், என் வலது கையை பிடித்து. இதுதான் தேவை. இந்த அறிவு போதும். என்னன்னா, பிரச்சனைகளுடைய நடுவுல யார் இருக்கிறா? இல்ல,
கடவுள் இருக்காரு. சாரி, நீங்க தவறா புரியுங்க. கடவுள் இருக்காரு. நீங்க சரியா வாசிங்க அந்த வசனத்துல. ஆனாலும் நான் எப்பொழுதும் உம்மோடு இருக்கிறேன். நான் எப்போதும் இருக்கேன். நமக்கு என்ன தேவை தெரியுமா? பிரச்சனை வரும்போது யார் நம்மோடு இருக்கணும்? அவர் போகவே மாட்டார், அவர் இருக்காரு. ஆனா நம்முடைய சிந்தனையில வரக்கூடிய பிரச்சனை என்ன தெரியுமா? நாம தான் மாறி போறோம், நாம தான் மாறி. அது தவறு, அது தவறு. நாம் சிந்திக்கக்கூடிய சிந்தனை, யோசிக்கக்கூடியதான, எடுக்கக்கூடியதான தீர்மானங்களில இந்த தவறை செய்யறோம். இது தவறல்ல. அவர் என்ன சொல்றாரு? ஆனாலும் இனி என்ன? நான் எப்பொழுதும் உம்மோடு இருக்கிறேன். அந்த எண்ணம் தேவை. நாம் அவர் விட்டு பிரிந்து போக கூடாது. கடவுள் ஒரு கால் கைவிட மாட்டார், அது எந்த சந்தேகமே கிடையாது. ஆனா நாம அவரோடு கூட இருக்கணும் பிரியமானவர்களே. யாரை எடுத்தாலும் என் வாழ்க்கையில ஒன்றும் இல்லைன்னாலும் நான் எப்போதும் ஆண்டவரோடு கூட இருப்பேன். அப்போ ஒரு காரியம் நமக்கு புரியும். என்னுடைய அப்பாவை போல என்னுடைய கரத்தை தூக்கி என்ன செய்கிறார்? ஆண்டவர் நிறுத்தக்கூடியவராய், தாங்கக்கூடியவராய் என் அப்பா என் கூட இருக்கார். பிரியமானவர்களே, இந்த சிந்தனை, இந்த யோசனை, இது நமக்கு தேவை. இனி அடுத்த வசனம் 24. உம்முடைய ஆலோசனைப்படி நீர். இனி நான் என்னுடைய ஆலோசனை அல்ல. இந்த சூழ்நிலையில நான் என்னுடைய ஆலோசனைக்கு முக்கியத்துவம் கொடுக்க மாட்டேன். உலகத்தின் ஆலோசனை தேவையில்லை. அவர் சொல்றாரு, ஆண்டவரே, கடவுளே, இப்ப என்ன வலதுக நீ பிடிச்சிருக்கீரு. அடுத்தது, உம்முடைய ஆலோசனைப்படி நீர் என்னை. இதற்கு என்ன இருக்கிறது? இந்த ஒரு அனுபவத்திற்கு என்ன இருக்கிறது? அதாவது இந்த ஒரு கஷ்டமான சூழ்நிலைக்கு என்ன இருக்கு? ரொம்ப சிம்பிள். முடிவு இருக்கு. முடிவு ரைட். நான் சொல்றேன், நமக்கு ஒரு வருத்தம் இருக்குன்னா உலகத்தில் அந்த வாழ்க்கை எப்போதுமே அப்படி இருக்காது. அதுக்கு என்ன இருக்கு? முடிவு. அதான் சொல்றாரு, முடிவிலே என்னை மகிமையில் ஏற்றுக்கொள்வீர். அது தேவை. ஆனா அவங்க கைவிடப்படுவார்கள். நான் மகிமையில ஆண்டவர் ஏற்றுக்கொள்வார். அடுத்தது 25 வசனம். பரலோகத்துல உண்மை இல்லாமல் யார் உண்டு? நம்ம சூப்பரா பாடம் உண்டுதானே. பரலோகத்துல மட்டும் இல்ல, அதே வசனம் சொல்லுது, பூலோகத்துல உண்மை தவிர எனக்கு வேற விருப்பம் இல்ல. ரெண்டு தேவை. பரலோகத்துல நீர் இருக்கிறீர், அதே போல பூலோகத்துல என்னுடைய விருப்பம் முழுசும் நீதான் கடவுளே. சுகமான வாழ்க்கை அப்படிப்பட்ட அதுல. ஓகே, டைம் முடிஞ்சதுனால 26 வசனம். நான் ஏற்கனவே சொன்னேன், புத்தி உள்ள ஆராதனை. அது என்ன? அதுல பலி இருக்கும். அந்த பலி என்ன? நம்முடைய சரீரத்தை ஜீவ பலியாக ஒப்படைப்பது. அதுல நம்முடைய புறம்பான இந்த சரீரம் அழிந்து போகக்கூடியதா இருக்கிறது, அழிந்து போகிறது. எப்போது சாத்தா என்ன செய்வான்? இந்த சரீரத்தை முன்வைத்துக் கொண்டு நம்ம கடவுளுக்கு தெரிஞ்சுவான், பிரிக்க அவன் முயற்சி செய்யறான். அந்த நேரத்துல நாம் புரிந்து கொள்ள வேண்டிய காரியம், என் மாம்சம், என் இருதயம் இதெல்லாம் ஆண்டு போனாலும் தேவன் என்னென்றைக்கும் என் இருதயத்தின் யாரு? கண்மலையாக இருக்கிறார். என்னுடைய பங்கு அவராக இருக்கிறார். இந்த உலகத்தில் நமக்கு எந்த பங்கும் எதுவும் தேவையில்லை பிரியமானவர்களே. கடவுள் அவர் மட்டும்தான் நமக்கு தேவை. கடைசியாக 27, 28. தூரமாக போகிறவர்கள் யார்? அவர்கள் போதும். யார் அவர்கள்? தூரமாக போகிறவர்கள் துன்மார்க்கர்கள். அவங்க நாசமடைவார்கள். உம்மை விட்டு சோரம் போகிற அனைவரையும் நீர் என்ன செய்வீர்? சங்கரிப்பீர். ஆண்டவரே, நான் அவங்களை பார்த்து உம்மோடு கூட உள்ளதான என்னுடைய அந்த வாழ்க்கையை இழந்து விட மாட்டேன். நான் உறுதி உள்ளவனா இருக்கேன். அதான் சொல்றாரு, எனக்கோ 28 தேவனை. அதுதான் நலம். அவங்க எப்படி போகட்டும், எப்படி வாழட்டும், நான் எனக்கு ஒண்ணு இல்லைனாலும் நான் யாரை அண்டிக் கொள்வேன்? உண்மை. அதுதான் நலம். நான் உமது கிரியைகளை எல்லாம் சொல்லி வரும்படி கர்த்தராகிய ஆண்டவர் மேல் என் நம்பிக்கையே வைத்திருக்கிறேன். இங்க பாருங்க, கிரியைகளை சொல்லி அப்படின்னா சாட்சி சொல்லணும்னா என்ன தேவை? கர்த்தருடைய கிரியைகளை நாம பேசணும்னா என்ன தேவை? நம்முடைய வாழ்க்கையில அனுபவம் தேவை. அனுபவம்.
ஆண்டவர் நம்மை தாங்குகிறவர், நடத்துகிறவர், பாதுகாக்கக்கூடியவர்னா அப்படிப்பட்ட இக்கட்டான சூழ்நிலையில நம்மளை கொண்டு போகணும். அப்போதும் நாம சொல்ல முடியும், நான் இப்படி இருந்தேன், ஆண்டவர் என்னை காப்பாற்றினார். பிரச்சனை இல்லைன்னா சாட்சி இல்லை, கிரியைகளை சொல்ல முடியாது. அந்த நேரத்துல அவன் சொல்ற, என் நம்பிக்கை உங்களை வச்சிருக்கேன், அசைக்கப்பட மாட்டேன். ரொம்ப முக்கியமான ஒரு சங்கீதம். மறுபடி இந்த ஒரு அறிவோடு கூட இந்த சங்கீதத்தை வாசிக்கலாம். அதனால மற்றவங்களை பார்த்து நம்முடைய, அதாவது ஒரு காலம் என்ன டிஸ்கரேஜ் ஆகாம கிறிஸ்தவ வாழ்க்கையில எப்போதுமே ஆண்டவர் முன்வைத்துக் கொண்டு சரியான பார்வையில முன்னாக நாம் கடந்து போகலாம். ஆண்டவர் நம்மை நடத்தட்டும். கிறிஸ்தவ வாழ்க்கை என்று சொல்லும் பொழுது பிரச்சனைகளும் பாடுகளும் வருத்தங்களும் இருக்கும். ஆனால் முடிவில் மகிமையில் ஆண்டவர் நம்ம சேர்த்துக் கொள்வார். இந்த உலக வாழ்க்கையல்ல நிஜ வாழ்க்கை, அது இன்னொரு மறு வாழ்க்கை இருக்கிறது, பரலோக வாழ்க்கை. அந்த வாழ்க்கைக்காக இந்த உலகத்துல வாழும் பொழுது கர்த்தர் விரும்புகிறதான வாழ்க்கையை வாழ ஆண்டவர் நம்மை எல்லாரையும் பலப்படுத்தட்டும், அவர் நம்மை பயன்படுத்தட்டும் என்று சொல்லிக்கொண்டு இந்த வார்த்தைகளை முடித்துக் கொள்கிறேன். ஆண்டவரை நாம் மகிழ்ப்படுவதாக. ஆமென்.